Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் ரிங் நாட் எப்படி போடலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த ரிங் நாட் வந்துட்டு நம்ம நார்மல் கையூசியில் தான் போட போகிறோம். நான் இதுக்கும் வந்துட்டு 8x8 16 ஸ்டாண்ட்ஸாக தான் த்ரெட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, எப்படி த்ரெட் எடுக்கணுன்றத நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா, எப்பவும் போல் இப்போ ஃப்ரேமில் கீழேருந்து மேலே நீடில் வழியாக த்ரெட்டை மேலே எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, எடுத்துகிட்டு இப்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட்னால் அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இப்போ நான் உள் பக்கமாக வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீடில் வச்சு சுற்றக்கூடாது. அப்படி சுற்றினீங்கன்னா ரிங் நாட் போடும்போது நம்மளுக்கு அது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, இப்போது நீங்கள் த்ரெட்டுக்கு அந்த வெளிப்பக்கமாக கீழ் சைடு வைங்க. ஓகேங்களா, இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி த்ரெட்டுக்கு வெளிப்பக்கமாக கீழ் சைடு நீங்கள் வந்துட்டு நீடில் வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படி வைக்கணுன்றதை நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன். த்ரெட்டுக்கு வெளிப்பக்கமாக நீடில் கீழே வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி இப்போது எப்பவுமே அந்த ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி டைட்டாக பண்ணாமல் இப்படி ஒரு ரிங்கு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான் நீடில் வந்து ரொம்ப பக்கத்துலேயே உள்ளே விடணும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் கொஞ்சம் தள்ளி விடணும்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே கீழே பக்கத்தில் விட்டுட்டு இந்த ரிங்கு ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிங்கை இப்படி ஹோல்ட் பண்ணி கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த ரிங்கோட சைஸை வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை இழுத்து உங்களுக்கு வேணுன்ற சைஸ்க்கு ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, வேணுன்ற சைஸ்க்கு ஆல்ட்ரு பண்ணிவிட்டு இப்படி கையில் லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு அந்த ரிங்கோட ஹெட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. நம்ம கீழே இழுக்கும்போது அது வந்துட்டு அந்த ரிங் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஆகக்கூடாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப அமுத்துனீங்கன்னா இந்த ஃப்ரேமில் இருக்க கிளாத் வந்து லூஸ் ஆகிடும். ரொம்ப அமுத்தாமல் லைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அந்த த்ரெட்டு வந்துட்டு நம்ம கீழே இழுக்கும்போது டைட் ஆகாமல் இருக்கணும், அவ்வளோதான். அதாவது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஆகாமல் இருக்கணும். இப்போது நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக எவ்வளோக்கு எவ்வளோ பேஷன்ஸோடு இந்த ஒர்க்கை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரிங் நாட் வந்துட்டு பர்ஃபெக்ஷனாக வரும். ஓகேங்களா, ரொம்ப ஸ்லோவாக த்ரெட்டு சிக்கு விழுகாமல் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஸ்லோவாக எடுத்து விடுங்க. ஒருவேளை சிக்கு விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கையில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், கொஞ்சம் டைட்டாகிற வரைக்கும் இழுத்து பிடிச்சிட்டு இப்போ அந்த கையை எடுத்துட்டிங்கன்னா ரிங் நாட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா ரிங் நாட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது நீங்கள் நிறையா பேர் இதில் என்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டு வரும்னா, அந்த ரிங்கில் இருக்கிற த்ரெட்டெல்லாம் வந்து தனித்தனியாக வந்துடுது, எங்களுக்கு ஒரு ரிங்காக தெரியல, ரொம்ப கசகசன்னு இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது, அது என்னென்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்த ரிங் நாட் எடுக்கிறேன் இல்லையா, எடுத்துகிட்டு இப்போ அந்த த்ரெட்டு வந்து தனித்தனியாக பிரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே த்ரெட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போம். அதையும் நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் சொன்ன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், அப்படி ஸ்ட்ரெச் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலான்னா பாருங்கள். இப்போ ரிங் நாட்க்கு சுற்றி விடும்போது நீடில் சுற்றி விடுவீங்களா, அதுக்கு முன்னாடி த்ரெட்டை இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு அளவுக்கு ரொம்ப ரொட்டேட் பண்ணிடாதீங்க, ஒரு அளவுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நீடிலுக்கு வெளிப்பக்கமாக தான் நான் வைக்கிறேன். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நீங்கள் திரும்பி ஃபாலோ பண்ணிவிட்டு அதே டவுட் என்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. ஓகேங்களா, நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே டவுட்டை வந்து என்கிட்ட கேட்குறீங்க. ஓகேங்களா, இப்போது நீடில் வந்து வெளிப்பக்கமாக வச்சு சுற்றி விட்டுருக்கேன். சுற்றிட்டு அந்த ரிங்கு ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை பிகினிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி 2 கை யூஸ் பண்ணி எடுத்து விடுங்க. ஓகேங்களா, எடுத்து விட்டுட்டு அந்த ரிங்கை நல்லா கையில் லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, நான் வந்து அந்த நாட்டுக்கிட்டேயே கை வச்சு பிடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்டு காமிச்சதில் அந்த ரிங்கோட ஹெட்டு வந்து பிடிச்சிருப்பேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ நான் திரும்பி உங்களுக்கு அந்த ரிங்கோட ஹெட்டை பிடிச்சே போட்டு காட்டுறேன். இந்த ரிங்கோட ஹெட்டை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை ஸ்லோவாக இழுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிக்கு விழுகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு கையில் அதை எடுத்து விட்டுட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒரு அவசரமும் இல்லை. ரிங் நாட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழுக்க பேஷன்ஸோடு ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, பொறுமையாக இழுத்து கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த நாட் வந்து விழுந்துருச்சு. இப்போ பாருங்கள் அந்த ரிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு தனித்தனியாக போகிற அந்த ப்ராப்ளம் வந்து இதில் இல்லை. பார்த்தீங்களா, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியலைன்னா கூட வீடியோவில் சவுண்டை மியூட்டில் போட்டுட்டு வீடியோவை மட்டும் கிளியராக ஸ்லோவாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் கூட வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். ஏன்னா நம்ம அவ்வளோ ஸ்லோவாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். ஓகேங்களா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போது ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. ஃப்ரீ கிளாஸில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போது நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் யூடியூப்பை மட்டுமே பார்த்து கற்றுக்கிறீங்கன்னா கூட நான் சொல்கிற ஷேப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக பர்ஃபெக்ஷனாக நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்க முடியும். ஓகேங்களா, ஏதாவது டவுட்டுனா கூட நீங்கள் எனக்கு
கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ வாட்டி டவுட் கேட்டிங்கனாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரியே கிளியர் பண்ணுவேன். ஸோ ஓகேங்களா, நீங்கள் வந்து டவுட்டை கேட்கலாமா வேண்டாமான்ட்டு நீங்கள் அடுத்த ஸ்டிச்சுக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா உங்களால் பர்ஃபெக்ஷனாக போட முடியாது எந்த ஸ்டிச்சஸுமே. நீங்கள் பழகிறதுன்னு ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ப்ரொஃபஷ்னலாக பழகிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் ஒரு கைத்தொழில் பழகி வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப்பில் எப்போ வேணாலும் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் ப்ரொஃபஷனாக பழகி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான். ஏனோ தானோன்னு தயவு செஞ்சு பழகாதீங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா. நம்ம இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நாம் வெளியே ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ளவுஸ் ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட கொரியர் கூட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்காக தேடிட்டுருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போவே அந்த கூட இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த லிங்க் வந்துட்டு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோவோட அப்பப்போ அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ ரிங் நாட் வந்துட்டு இவ்வளோ தான். நிறைய பேர் ரிங் நாட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. பட் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிங் நாட் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா, இதுமாரி டவுட் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, இல்லை கமெண்ட் பாக்ஸில் கூட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ரிங் நாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வந்துட்டு ஃபில்லிங் ஸ்டிச்சாகவே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாகவே இருக்கும் ஃபில்லிங். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளவருக்கு ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா இந்த பீகாக்கோட உடம்பு பகுதிக்கு கூட நீங்கள் ரிங் நாட் போட்டு ஃபில் பண்ணலாம். பார்க்குறக்கு ரொம்ப எம்போஸ்டாக கொஞ்சம் அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது 3D மாதிரியே உங்களுக்கு லுக்கை கொடுக்கும். ஓகேங்களா, 3D ஒர்க் தான் பண்ணணும்னு இல்லாமல் இந்த ரிங் நாட் போட்டு ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இது பார்க்குறக்கு கொஞ்சம் 3D மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் எம்போஸ்டாக உங்கள் ஒர்க்கை தூக்கி காட்டும். ஓகேங்களா, இது ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் யூஸ் பண்ணலாம். நான் கொடுக்குற ஷேப்ஸை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஷேப்ஸில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரொம்பவே ப்ராக்டிஸில் வரும், நல்லா பர்ஃபெக்ஷனோடையும் வரும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா ரிங் நாட்டு இதே மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ இந்த ரிங் நாட்டுக்கான ஷேப் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளவர் தான் நான் போட்டு காட்ட போகிறேன், அதாவது ஷேப்பாக கொடுக்க போகிறேன். அந்த ஃப்ளவரில் எப்படி ஃபில் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு இந்த இதில் ட்ரா பண்ணி காட்டிடுறேன். ஓகேங்களா, இப்போ மாதிரி இந்த ரவுண்ட் மாதிரி போடுறேன்னு பார்க்காதீங்க. இப்போ அது எப்படி ஃபில் பண்ணணுன்னு காட்டுறேன். அப்படி ஃபில் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு உங்களுக்கு இது வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நான் ஒர்க் பண்ண இமேஜையுமே உங்களுக்கு வந்துட்டு இதில் இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன தம்ப்லைனில் ஒரு பிக்சர் இருக்குது அது வீடியோவில் இல்லைன்னு கேட்குறீங்க. அவங்களுக்காகவே நான் போடுற எல்லா வீடியோலையும் நீ தம்ப்லைனில் இருக்க ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு அது எப்படி ஷேப்ஸில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இந்த ஷேப் ஃபுல்லாகவே ஃபில்லிங்காக கொடுங்க இந்த ரிங் நாட்டை. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் ஒர்க் பண்ண ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் காட்டுற இமேஜ் மாதிரியே நீங்கள் ஃபில்லிங்காக கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.